ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதுங்க. சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் ஃப்ரை. இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர எல்லா லஞ்ச் பாக்ஸ் வீடியோவும் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் அளவு புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தம் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, 1/2 கப் பருப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி, மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் 1 கப்பு கூட நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் குலைவாக நல்லாவே வரும். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்துக்கு மீடியம் சைஸ் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். என்னோட மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சோறு மாதிரியே இருக்கும், பருப்பு சாதம் மாதிரியே இருக்காது. கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தக்காளி சாதம்னு சொல்லி கூட கொடுக்கலாம். கிட்ஸுக்கு பருப்பு கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா மேலே உள்ள மூடியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. குறிப்பாக அந்த ஓட்டை பக்கத்தில் நல்லா தடவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு தண்ணி வெளியில் வராது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் இதில் வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்ல ஒரு வடகம் கலருக்கு பொரிஞ்சு வரணும். நான் கருவேப்பிலை ஆயிலில் சேர்க்காமல் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்தா எனக்கு பிடிக்கும், அதனால் அப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான கொல கொலன்னு பருப்பு சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்கு பருப்பு சாதம் பிடிக்கலனாலும் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்போதும் ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்காதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு அதில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே எல்லாம் முங்கி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல அதில் உள்ள அழுக்கு எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ இதில் நல்ல பொடியாக நறுக்குன ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா இதில் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது தேவைப்படுங்க. நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ண ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும். காலிஃப்ளவர் எப்படி வெந்து வந்திருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும். இப்போ இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு 2 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதும். அதுவே நல்ல காரமாக இருக்கும். ஃப்ரையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க.
ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஓரளவுக்கு நல்ல ஃப்ரை ஆன மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியில் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவைப்பட்டால் ஒரு ஆம்லேட்டோ இல்லை எக்கு பாயில் பண்ணதோ வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு இன்றைக்கி கிரேப்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி நல்ல எல்லா சத்தும் சேர்ந்து வரக்கூடிய நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷலாக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ரெசிபியும் உங்களை தேடி வரும்.